விக்கிரவாண்டி தொகுதி விவசாயிகளும் கிராமப்புற மக்கள் வாழக்கூடிய தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி. விக்கிரவாண்டி தொகுதி விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி. எனவே விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமையாக சீரமைத்து நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக முன்வந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் தலைநகர் விக்கிரவாண்டி நேரடியாக அந்த தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்கள் நேரடியாக விக்கிரவாண்டி நகரத்திற்கு பேருந்து வசதி இல்லாத சூழல் என்பது நிலவு கொண்டு இருக்கிறது. அந்த பேருந்து வசதியை ஏற்படுத்த வேண்டும். ஒரு அரசு கல்லூரி, அந்த பகுதி மாணவருடைய எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து கொண்டு வருகிறது. எனவே அரசு கல்லூரி ஒன்று துவக்குவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று சாலை வசதிகள், அந்த தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்கள் இணைப்பு சாலைகள், நகரத்தை இணைக்கக்கூடிய சாலைகள் அனைத்துமே பழுதடைந்து உள்ளது. அந்த சாலை வசதிகளை சரி செய்து அமைக்க வேண்டும் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே அந்த பாதையை கடப்பதற்கு ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கான ஏற்பாட்டை செய்யணும்னு சொல்லி அந்த தொகுதியுடைய மக்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம். எனவே வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையில் நிறைவேற்றுவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். என் சுப்பிரமணியம். விக்கிரவாண்டி தொகுதி கிராமப்புறங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய தொகுதி. இந்த தொகுதியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை என்பது இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் ஏராளமான இந்த மாவட்டம் முழுவதும் இருந்தும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்தும் இங்கே சிகிச்சை பெறுவதற்கு வருகிறார்கள். அந்த மருத்துவமனையிலே குறிப்பாக அடிப்படை வசதிகள், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த வேண்டும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மருத்துவமனை மேம்படுத்துவதற்கு உரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த சாலையில் ஒரு ரயில்வே கிராசிங் ஒன்று இருக்குது, முண்டியம்பாக்கம். இந்த கிராமப்புறத்திலிருந்து 108 ஆம்புலன்ஸில் வருகிற போது திடீரென்று கேட் மூடுவதன் மூலமாக காத்திருக்க வேண்டிய நிலைமை என்பது தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். அங்கே ஒரு ரயில்வே மேம்பாலம் கட்டுவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பயனை ஏற்படுத்த முடியும். விக்கிரவாண்டியிலே குறிப்பாக ஒரே ஒரு பேரூராட்சி தான் இருக்குது. கூட்டு குடிநீர் திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை வறட்சியான காலங்களிலே மிக மோசமாக தலைவர்த்தாடக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றிலிருந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை ஏற்படுத்தி எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் முன்வர வேண்டும். அதேபோல் அரசு கலைக்கல்லூரி, கிராமப்புற மக்களுக்கு கொண்டிருக்கிற இந்த தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி என்பது துவக்கணும் என்றது தான் குறிப்பாக எங்களுடைய கோரிக்கை. அதே போல் விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு குறிப்பாக நல்லாப்பாளையம், கடையம் போன்ற பகுதியிலிருந்து இங்கே வராங்க. அவங்களுக்கு போதுமான போக்குவரத்து வசதி என்பது இல்லை. குறிப்பாக அந்த கிராமங்களை, அன்னியூர் குறுவட்டத்தில் இருக்கக்கூடிய சில கிராமங்களை கண்டாச்சிபுரம் தாலுக்காவுக்கு மாற்றுவதன் மூலம் அவங்க எளிமையாக இருக்க முடியும்ன்றது தான் கோரிக்கை. இதை வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.